எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து நடக்க போகிற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்லரம்மா இருக்காங்கல்ல, பார்லரம்மாவுக்கு செயற்கையான பல்வழியை உருவாக்குன மாதிரி செயற்கையான அப்பாவை உருவாக்கி வந்துடுவாங்களோன்னு சில சம்பவங்கள்லாம் நடக்குமான்னு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை மாதிரி பார்த்தா இப்போ மலேசியாவிலேருந்து 2 ஜோடிகள் வந்து வயசானவங்க 60வது பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொல்லி நம்ம கோயிலில் பூஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம முத்து சாரோட ஏற்பாடில் எல்லாம் முடிஞ்சுது. மீனாவும் அதையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தி முடிச்சு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கும்போது இப்போ வீட்டுக்கு நம்ம மீனா விருந்து வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததில் அந்த 2 ஜோடிகளும் வீட்டில் வந்திருக்காங்க. அண்ணாமலையும் நல்ல வாழ்த்து தெரிவித்து நல்ல வரவேற்பு கொடுத்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு மலேசியான்னு தெரிஞ்சதும் நம்ம விஜயம்மா இருக்காங்களே, அப்பப்பாப்பா விஜயம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். மலேசியாவா? அப்படின்னா அப்போ எங்களுக்கு நீங்களும் சொந்தக்காரங்களாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக ரோஹிணிக்கு இவங்க நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும். ரோஹிணியோட அப்பாவுக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட விஜயா ஹாலில் நின்று கத்துறாங்க. பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம முத்து கேட்குறாப்புல, உங்களுக்கு மலேசியா தானே, அப்போனா நம்ம பார்லர் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அம்மா நீங்கள் நம்ம பார்லர் அம்மாவை கூப்பிடுங்க, அவங்கள விட்டு நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல விஜயா கூட உடனே ரோஹிணி, ஏம்மா ரோஹிணி அப்படின்ட்டு ரூமை பார்க்க கத்துறாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ரோஹிணி கண்ணு மொழி பிதிக்குமே நிற்கிறா ரூமுக்குள்ளே. வெளியில் வர முடியலையே. இங்கே பார்த்தா அண்ணாமலை, அதுக்கப்புறம் நம்ம முத்து, அப்புறம் மீனா, சுருதி, ரவி எல்லாரும் ரூமை பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. அந்த மலேசியாவிலேருந்து வந்த 2 பெரியவங்களும் ரூமை பார்த்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ரோஹிணி வந்தபாடு இல்லை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜயா ரோஹிணி கூப்பிட்டு பார்த்ததில் ரோஹிணி அந்த பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு பல்லு வெளி இருக்க மாதிரி வாயை வீங்கின மாதிரி வச்சுக்கிட்டு பேச முடியாமல் நம்ம பேசினா தானே மாட்டிக்கிறோம், நம்ம பேசவே கூடாது, பேசாமல் எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ட்டு வெளியில் வந்து பல்லு வெளி மாதிரி பேசாமல் திவங்கி போய் நிற்கிறா. கண்ணு மொழிலாம் கண்ணீர் வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் ரோஹிணியோட அப்பா வந்து ஒரு ஹோட்டல் தொழிலதிபர்னா இங்கே விஜயாட்டையும் குடும்பத்துக்காரங்கிட்டையும் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதை பார்த்தா அவர் ஹோட்டல் நடத்துகிறவங்களா, அப்போனா எனக்கு நல்லா தெரியுமே, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பா எந்த ஏரியாவில் ஹோட்டல் நடத்துகிறாங்க அப்படின்னு இந்த மலேசியாக்கார பெரியவர் தோண்டி கேள்வி கேட்குறாரு. இந்த ரோஹிணியோ கண்ணு கலங்கி போய் நிற்கிறா, எப்படிடா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு. மொத்தத்தில் விஜயா வந்து சொல்லுமா, உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம விஜயா வேற கேட்டுக்கிட்டே இருக்கா. ரோஹிணி வாயே திறக்கலை, பல்லுவலின்ட்டு எக்ஸைப் ஆக பார்க்குறா. அப்புறம் தான் நம்ம சுருதி, வாங்க அப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நானும் துணைக்கு வரேன்னு சொல்லி ரோஹிணிகிட்ட சொல்ல, ரோஹிணி பயந்து போய் நான் ஒத்தையிலே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம விஜயாவும் விடாமல் தொடர்ந்து கேள்வி கேட்க சுருதி கூட உடனே ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம முத்துவும் மீனாவும் கிச்சனில் நின்று பேசுகிறாங்க. என்னம்மா சாப்பாடு ரெடி ஆகிட்டா மீனா அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்க மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க 10 நிமிஷம்தான், நான் அப்பளம் மட்டும் பொரிச்சாச்சுன்னா அடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. முத்து உடனே மீனா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ என்ன மீனா நினைக்கிற, இந்த மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களே எப்படி நினைக்கிற நீ, இப்போ ரோஹிணியோட அப்பாலாம் மலேசியா இருக்காதுன்னு நான் சொல்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கவும் மீனா சொல்கிறேன், உங்களுக்கு எப்படிங்க தெரியும், இல்லை மீனா இந்த பார்லரம்மா பண்ணுற கிரிமினல் வேலை பூரா நமக்கு நல்லாவே தெரிய வந்துக்கிட்டு தான் இருக்குது, பொறுத்திருந்து பாரு, இன்னும் பெரிய விஷயங்கள் மாட்டும்.